அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு இருந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் விஷயம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவருமாய் போதுமானவருமாய் இருந்து கிருபை நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாதபடி விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொன்ன வேத வசனத்தை உறுதிப்படுத்தும் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி கிரியை உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பின்பற்றுங்கள், அதை செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட தொடர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் இதை தொடர்ந்து ஏதோ வேத வாசிப்பு என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு வருடத்திலே வேதத்தை நீங்கள் வாசித்து முடிப்பீர்கள். ஒரு முறை கேட்டால் 2 முறை என்றால் 2 முறை வாசித்து முடிக்கிறீர்கள். ஆம், அது மாத்திரமல்ல, இது அநேக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்யும். ஒன்று, வியாதியிலிருந்து விடுதலை, பலவிதமான தீய கிரிகளிலிருந்தெல்லாம் விடுதலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகள் ஜீவ மன்னா இதில் இருக்கிறது. சில வேளை உங்களுக்கு நேரம் இல்லாத நேரத்தில் வேதத்தை வாசிக்க முடியாவிட்டால் இதை நீங்கள் போட்டு கேட்கலாம். அப்பொழுது நீங்கள் வாசித்து முடிக்கிறீர்கள். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் மத்தியிலே இதை நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகும். மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் இதை போட்டு கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் தேவ சந்தோஷத்தை அடைய ஏதுவார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவறாதபடி இந்த வேத வாசிப்பை நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். பார்க்கும் பொழுது இது என்ன ஒரு ஆடல் பாடல் சத்தம் எல்லாம் இருந்ததுன்னா எல்லாருமே கவனிப்போம். ஆனால் இது என்ன வேதம் தானே படிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதனுடைய ரகசியத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் இனித்து ருசிக்கிறேன், அனுபவிக்கிறேன். அதை தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற நேற்றைக்கு ஒரு காரியத்தை பார்த்தோம். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைத்து அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பது. இன்றைக்கும் அந்த தேசத்தில் காணுங்கிறதான காரியங்களை சத்ரு எதிரி வந்து வருகிற அந்த எதிரியை எப்படியெல்லாம் முறியடிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கப் போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபிரேயருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவிலிருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்முடைய பகைஞரின் கைக்கு விலைக்கு ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவில் வர வேண்டியது என்றார்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்தவர் ஜனங்களின் சீலோவாவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரர்கள் ஒப்பினியும் பிணைகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் பூமியை அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்ட பொழுது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்துக்கு வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தவர் என்று சொல்லப்பட்டபடியிலே பெலிஸ்தர் 10 பேர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோது இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பார் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரை திடன் கொண்டு புருஷரைப் போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமையாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமையாகாதபடிக்கு புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லி கொண்டார். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் முறிந்து அவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகாபெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் 30,000 கோலாட்கள் விழுந்தார்கள்.
தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகி ஒப்பனியும் பிணைகாசும் ஆண்டார்கள். பென்யமீன் கோத்திரத்தானாகி ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். அவன் வந்த பொழுது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. ஊரில் செய்தி அறிவிக்க வந்த அந்த மனுஷர் வந்த ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்ட பொழுது இந்த அமளியின் இறைச்சல் என்ன என்று கேட்ட பின் அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதாயுள்ளவனாக இருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடி அவன் கண்கள் மங்களாயிருந்தது. அந்த மனுஷர் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்று நான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதித்திரமாக, இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக மறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகி ஒப்பனி பிணைகாசு என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியிலே பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்தின் வாசல் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தோலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முடிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். பிணைகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் கற்பனையாக இருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட பொழுது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவனுடைய நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவ்வளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட அவனுடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத்து என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு என்றார். அதிகாரம் 5. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டி பிடித்து அதை எபிரேசிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்த தாகோரின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோனுடைய அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் திரும்பி நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாளிலே காலமே எழுந்திருந்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது போல தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசலில் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாக இருந்தது. அதனால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவில்களுக்கு பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்க தாகோனுடைய வாசப்படியிலே மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்து அவர்கள் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்கு இருக்கிறவைகளையும் மூலவியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்ட பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய கை தமது மேலும் தம்முடைய தேவனாகிய தாகோன் மேலும் கடினமாக இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி தம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகள் எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி வர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத்பட்டணத்தை மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படி இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிட்டு அந்த பட்டணத்தின் மேல் மனுஷருக்குள்ளே சிறியவர்களுக்கு பெரியவர் மட்டும் மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அருகிற போது எக்ரோன் ஒருவர் எங்களையும் எங்கள் ஜனங்களை கொண்டுபட சொல்லி தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகள் எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களை கொண்டு போடாதபடிக்கு அவருடைய பெட்டி அதன் ஸ்தானத்தில் திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் அங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே பாரமாயிருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்திற்கு கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. அதிகாரம் 6. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளின் குறை சொல்லுகளை அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையாக
எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சுஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் என்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டது. அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அறிவுதலுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தியருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்காக சரியாக மூலவியாதியின் சாயல் செய்த 5 பொன் சுரூபங்களையும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். அப்பொழுது உங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களை உங்கள் தேசத்து கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களை நீங்கள் உண்டு பண்ணி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்களும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் நித்தியங்காய் வாதித்த பின்பு ஜனங்கள் அவர்களை அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ. இப்போது நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் போட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டியில் கட்டி அவைகளை கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதன் வண்டியின் மேலே வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளையும் அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியில் வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியே பெத்ஷிமேசுக்கு போனான். இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர் தாமே என்று அறியலாம் போகாமல் இருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளை குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிலும் தங்கள் மூலவியாதின் செயலான சுரூபங்களை வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அது வண்டில் மேல் வைத்தார். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடதுபுறமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியாக விட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தின் அதிபதியில் பெத்ஷிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெத்ஷிமேசின் மனிதர் பள்ளத்தாக்கிலே கோதுமையாறு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது பெட்டியை கண்டதினால் சந்தோஷப்பட்டார். அந்த வண்டில் பெத்ஷிமேசின் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்று அங்கே ஒரு பெரிய கல் இருந்து அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு வாங்க தகன பலியாக செலுத்தினார். லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுருப்படிகளையும் சிறிய பட்டியையும் இதற்கு அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்ஷிமேசின் சாண்டிய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தர் 5 அதிபதிகளை இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூலவியாதியின் சாயலான பொன் சுரூபங்கள் அவன் ஆஸ்தோத்திற்கு 1, காசாவுக்கு 1, அஸ்கலோனுக்கு 1, காத்துக்கு 1, எக்ரோனுக்காக 1. பொன்னால் செய்த சுண்டலி வென்றால் விளவென்றால் அரணான பட்டங்கள் துவக்கி நாட்டுள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டி வைத்த பெரிய கல் இருக்கிற ஆவையில் மட்டும் 5 அதிபதிகளும் ஆதீனமாக இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாக இருந்தது போல் அவர்கள் கல்லின் நாள் வரைக்கும் பெத்ஷிமேசில் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனால் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்கு பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்கள் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி தம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்ஷிமேசின் மனுஷர் சொல்லி கிரியாத்தேரிமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தோம், செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம். தொடர்ந்து இந்த காலை வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஒருவருக்கு ஆசீர்வாதமாக தாரும். உம்முடைய நாமைப்பட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் அனைவரை தொட்டு இதன் அடிப்படையில் என்னை வாசிக்க தேவன் அவர்களுக்கு கிருபை தாரும். சரீரத்திர வியாதிகள் நீங்கட்டும். இதனாலே இந்த மூல வியாதி வந்தது என்பது சில வியாதி வந்ததனுடைய நோக்கம் என்பதை கண்டு தொடர்ந்து இந்த வேதத்திலிருந்து வாசித்து அதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதுக்கு பரிகாரம் தேடவும் கொடுத்து கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதே போல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அதை செய்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலும் எங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்து சகல அந்த கால வல்லமை நாவைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.